கனவா மீனை வச்சு இன்றைக்கி ஒரு சூப்பரான தொக்கு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நான் இதுக்கு 1/2 கிலோ ஸ்குவிட் எடுத்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நான் தலையை சேர்த்துக்கல, உடம்பை மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெயில் கூட செஞ்சுக்கலாம். இதுக்கு மீடியம் சைஸ் 2 வெங்காயம் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம், ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன தக்காளி ஒன்று பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாயும் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா தக்காளி கரையிற அளவு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி இப்போ நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ 3/4 டீஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம மசாலா பொருள் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போது பச்சை வாசனை போயிடுச்சு. இதுக்கு மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 3/4 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன். இதுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சிக்கோங்க. நான் நல்லா கலர் வேணுங்கிறதுக்காக மிளகாய் தூள் ஜாஸ்தியாக சேர்த்துருக்கேன். நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்குவிட்டை நம்ம சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ நான் எடுத்துருக்கேன். இப்போது இதுக்கு இன்னும் கரம் மசாலா சேர்க்க வேண்டியது இருக்குது. அது கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் அதுலேருந்து தண்ணி கொஞ்சம் வெளியே வரும், அதிலே வேகட்டும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கருவேப்பிலை கொஞ்சம் 2 கொத்து போட்டுக்கலாம். போட்டுட்டு 1/2 டீஸ்பூன் கிட்ட கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போது பாதி வெந்துருச்சு. இப்போ கொஞ்சம் அடுப்பை லோ ஃப்ளேமில் போட்டு மூடி வச்சிடலாம். இப்போது கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. தண்ணி எல்லாம் சுண்டி வந்துருச்சு. இது ரொம்ப நேரம் வெந்தால் ரப்பர் மாதிரி ஆகிடும். சீக்கிரமாக இது வெந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா வெந்து கரெக்டாக வந்துருச்சு. இதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். நான் கொத்தமல்லி சேர்த்துட்டு எடுத்தால் இது ரெடி. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.